அதாவது வந்தாலே ஏதாவது கான்ட்ரவர்சியாக கோத்துறதுனே காலையில் வெயிட் பண்ணுறாரு இவரு. ஸோ பார்த்துங்க அப்படிலாம் இல்லை, அவங்களாம் இருக்கிற உயரம் பெருசு, நான் சாதாரண ஆள். ஸோ அப்படிலாம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஓகே அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல, என்னை பொறுத்தவரை விவசாயம் தான் ஃபஸ்ட்டுன்னு. நம்மளை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை விவசாயம் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நாங்களே பேசிக்கலாக ஃபார்மர் ஃபேமிலி தான். ஸோ எங்கள் தாத்தா எல்லாமே ஃபார்மர் தான். ஸோ நம்ம பொறுத்தவரை விவசாயம் தானே ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் இங்கே உட்காந்துருக்கேன், தமிழ் மக்கள் பட பிச்சை நான் இங்கே உட்காந்துருக்கேன். கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நன்றி விடணும் இருக்கும், அவ்வளோதானே. ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, ரெண்டாவது பிரான்ச் இன்னைக்கு சைதாப்பேட்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச்சுக்கு என்னை கூப்பிட்டு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக இருந்தது, செமையாக இருந்தது. அதுவும் மேலேருந்து ஒரு சிட்டி வியூவோடய உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. மறக்காமல் நீங்களை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். ஒரு பர்த்டேவாக இருக்கட்டும், ஒரு கெட் டுகெதராக இருக்கட்டும், வீட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படி ஒரு சூப்பராக ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா தி பார்பிக்யூ நேஷன் வாங்க. சரி தி பார்பிக்யூ லான்ச்சுக்கு வாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இவ்வளோ டிஷ்ஷஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து இவங்களே வந்து அப்படி செஃப்பெல்லாம் வச்சு சூப்பராக செம்மையாக சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. லைவாகவே இந்த பக்கம் அப்படியே சமைக்கிறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. தேங்க்யூ பிரதர். இன்னும் நீங்கள் நிறைய பிரான்ச் பாருங்க. எல்லாருடைய வாழ்த்துக்கள் பிரதர். தேங்க்யூ. வந்திருக்கீங்க இங்கே இந்த ஹோட்டல் என்ன சாப்பிட்டு பிடிச்சிருக்கு? எனக்கு இந்த பானிபூரி தான் பிடிச்சிருந்தது. சாப்பிட்றேன், பேசிட்டு சாப்பிட்றவா? இல்லை ஊட்டி விடுங்க. ஓகே, இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு அப்போ அந்த வண்டியில் எடுத்துகிட்டு வருவாங்க. டிஷ்யூ பேப்பர் வேணும். டிஷ்யூ பேப்பர் ஸ்போர்ட்ஸ் படம் பண்றீங்க, இனிமேல் டைட் ஃபுட் சாப்பிடாம இந்த ஃபுட் சாப்பிடுறீங்க, எப்படி வந்து டைரக்ட் ஒத்துப்பாரு? ஆனா ஒரு பானிபூரி தானே சாப்பிட்டேன். நானே சும்மா ஒரே ஒரு பானிபூரி சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அதான் நான் கொஞ்சம் கரெக்டா டயட்ல தானே இருக்கேன். கரெக்டாக டயட்டில் தானே இருக்கேன், நான் கரெக்டாக டயட்டில் தான் இருக்கேன். அவர் பார்த்துட்டு இருப்பாரு. சோஷியல் மீடியாவில் பாலாவை அவ்வளோ பார்க்க முடியல இல்லை, ஏன் ஹெல்ப் பண்ணுறது வந்து கம்மியாயிடுச்சா? மக்களோட விருப்பம், ஏன்னா வந்து ஒரு சேனல் மட்டும் உங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, இப்போ அந்த சேனல்லையும் போகிறது இல்லையே. எந்த சேனல்? எந்த சேனல்ல? இல்லை, இப்போ நீங்கள் வந்து உதவி பண்ண ஒரு சேனல் மட்டும். எந்த சேனல்ல தெரியல. கலட்டா சம்திங் 2-3 சேனல் இருக்குன்னு. சரி, நீங்க சொல்றது எனக்கே தெரியுது. சரி, அப்படிலாம் நான் வந்து சாதாரண ஒரு ஆளு, நான் சாதாரண ஒரு டிவியில் பண்ணுற நிறைய சினிமா பண்ணிருக்கேன், அவ்வளோதானே. இல்லை நீங்கள் சோஷியல் மீடியா பார்க்குறதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கூட முந்தானத்தி கூட ஒரு குழந்தைக்கு வந்து ஃபுல் படிப்பு சொல்ல நம்ம ஏற்றிட்டு படிக்க வச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்படிலாம் நீங்கள் தான் பார்க்குறதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி பண்ணதை இப்போ நிறைய இப்போ தான் பண்ணிருக்கேன். இன்னமும் வந்து உதவிகள் வந்து செய்யறது வந்து வெளியில தெரிஞ்சு சோஷியல் மீடியா சைடு வந்து பரவலாக பேசி இப்போ வந்து அந்த அளவுக்கு தெரியறது இல்லை, ஆனால் உதவி செஞ்சுருந்தா இருக்கீங்க. தெரியல, நம்ம வேலை தெரியுது தெரியலன்னு கிடையாது, நம்ம மனசாட்சிக்கு தெரியல, அது போதும். நமக்கு தலைவர் முதல்வர் நிறைய உதவிகள் செஞ்சுட்டே இருக்கிற பாலம் வந்து பார்த்துட்டே இருக்கு. ஆனா விஜய் சாருக்கு அவங்களாம் எவ்வளவு பெரிய ஆளு, அவங்களை வாழ்த்துறதுக்கு நம்ம பெரிய கிடையாது. ஒருவேளை கட்சியில ஐயோ அண்ணா ஏன்னா நீங்க அதாவது வந்தாலே ஏதாவது கான்ட்ரவர்சியாக கோத்துறதுனே காலையில் வெயிட் பண்றாரு இவரு. ஸோ பாத்துங்க அப்படிலாம் இல்லை, அவங்களாம் இருக்கிற உயரம் பெருசு, நான் சாதாரண ஆளு. ஸோ அப்படிலாம் இருக்கேன். ஏன்னா நீங்க ஆனா எங்களை பார்த்து சொல்லிட்டு கேக்குறீங்க, நீங்க பாத்துக்கலாம் தெரியல. ராகவ லாரன்ஸ் வந்து டிவிக்களை இணைஞ்ச மாதிரியும் அவங்க ஒரு கட்சி போஸ்ட் தர மாதிரியும் ஒரு பதவியில போய் உட்கார மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் கூட நிறைய பயணம் பண்றீங்க. ஸோ தொடர்ச்சியா அவர் டிவிக்களை பயணம் பண்ணா கூட பயணம் பண்ணுவீங்களா? ஏன்னா நமக்கு ஓப்பனா சொல்லலாம், நமக்கு அரசியல் அறிவு கிடையாது, நமக்கு அரசியலுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, நம்ம அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. நம்மளால முடிஞ்சது கடைசி வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறதுல உதவி செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ அதான் நான் பண்றேன், இதுக்கப்புறம் அதை மட்டும் தான் பண்ணுவேன். ஒருவேளை திருச்சி தொகுதி காலியா இருக்கு, ராகவ லாரன்ஸ் கூட போறீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஐயா ஒருவேளை பாலா நீ உதவிலாம் செஞ்சுட்டு இருக்க, இப்படி நீ அரசியல வந்தா இன்னும் பெரிய அளவுக்கு செய்வேன்னு சொன்னா விஜய் சார் கூப்பிட்டு ஒரு நில்லு பாலனா நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லைண்ணே, நமக்கு அரசியல் நோக்கம் கிடையாதுங்க. நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன், கடைசி வரைக்கும் நம்ம சம்பாதிக்க வச்சுட்டு நான் அதனால முடிஞ்ச உதவிகள் செய்ய மட்டும் தான் நம்ம நோக்கம். ஸோ அது நோக்கி தான் பயணம். அவ்வளோ பெரிய யாரும் இல்லை. கூட சமீபத்தில் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பட்டினி தினம் வந்து
மக்களுக்கு எவ்வளவு முக்கியம். ரொம்ப முக்கியம். உணவு வந்து ஏன்னா நிறைய பேர் ஹோட்டலுக்கு போறோம், சாப்பாடே இல்லாதவங்களா இருக்காங்க, ஆனா பாதி வச்சுட்டு அப்படியே எடுத்து போறோம், இதெல்லாம் பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன சொல்லுறது? அறிவுரை சொல்கிறவங்க நான் பெரிய ஆள் கிடையாது. உண்மையாக சொல்லணும்னா சாப்பாடு ஒருவேளை சாப்பாடுக்கே கஷ்டப்படுறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து நிறைய பேர் அவ்வளோ உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு பர்த்டே வரதுனால அந்த எல்லாருக்குமே எல்லாரும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க தான் எல்லாரும் நமக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அரசியல் கொஸ்டின் வேணாம் நீங்கள், ஆனால் இது கண்டிப்பாக கேட்காம இருக்க முடியாது. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் படம் பண்ணுறீங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாருன்னா விவசாயத்தை விட ஸ்போர்ட்ஸ் தான் வந்து முக்கியத்துவம், அதான் கஷ்டம்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் படம் பண்ணுறீங்க, ஒரு ட்ரைனராக ஆகும்போது என்ன உங்களுக்கு தோணுது? அந்த அவரோட இது கேள்வி பதில் புரியல. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா விளையாட்டை விட சரி விவசாயத்தை விட விளையாட்டு தான் ரொம்ப கடினமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? விவசாயம் இல்ல என்னன்னா நீங்க ஸ்போர்ட்ஸ் படம் பண்றீங்க. ஓகே, அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. என்ன பொறுத்தவரை விவசாயம் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு, நம்மளை பொறுத்தவரை என்ன பொறுத்தவரை விவசாயம் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா நாங்களே பேசிக்கலாக ஃபார்மர் ஃபேமிலி தான். ஸோ எங்கள் தாத்தா எல்லாமே ஃபார்மர் தான். ஸோ நம்ம பொறுத்தவரை விவசாயம் தானே ஃபர்ஸ்ட். சோறு தான் முதல்ல, அவங்க தான் கடவுள், விவசாயம் தான் கடவுள். நம்ம இப்போ அரசியல் வர்றது வந்து உங்க விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி வருங்காலத்துல விஜய் அவர்கள் மாதிரி வளர்ந்துட்டீங்கன்னா அரசியல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? நம்ம அவ்வளவு பெரிய ஆள் இல்லை, நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வளர்ந்த பிறகு தான் கேட்குறேன். வளர்ந்த பிறகு ஒரு இல்லைண்ணே இப்போ என்ன மைண்ட் செட் என்னன்னா நம்ம சம்பாதிக்கிறதுல கடைசி வரைக்கும் உதவி மட்டும் செஞ்சுட்டே இருக்குண்ணே. ஏன்னா நாங்கள் உட்காந்துருக்கேன் தமிழ் மக்கள் பட பிரச்சனையில தான் நாங்கள் உட்காந்துருக்கேன். கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நன்றி விடணும் இருக்கும். அவ்வளோதானே. உதவி பண்ணுறது அதிகாரத்துக்கு வந்தா நல்லா பண்ணுவோம் ஐயா. இல்ல பவருக்கு வந்தா உதவி பண்ணுறது பெருமளவில் பண்ண முடியும். அதே வேணாம் இல்லையா? அப்படிலாம் இல்லையா? நமக்கு இதான் அது அந்த அளவுக்கு தெரியாது, எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லையா. எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு? ஏன்னா அந்த பிரஸ் மீட்ல சொன்னாங்க பூஜைப்பா, நீங்க ஒரு 6 மாசம் இந்த படத்துக்காக டைரக்ட் பண்றீங்க. ரெண்டாவது படம் முதல் படம் ஓகே ஆவரேஜா போச்சு. ரெண்டாவது படம் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு? என்ன எஃபர்ட் போட்டு? கண்டிப்பா அதுக்கு தான் வந்து 6-7 மாசம் 8-9 மாசமா உட்காந்து எஃபர்ட் போட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா அது ஒரு சூப்பரான ஒரு படமா இருக்கும். ஸோ நீ எல்லாரும் சப்போர்ட் பண்ணி அதை எடுத்துட்டு போகணும். பாலா வந்து எடுத்தோடனே என்ன கணக்கு சொல்லுவாங்க, நீங்க காந்தி கணக்கு போட்டு இப்போ இருக்க படத்துல எந்த கணக்குல போட்டு வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? எனக்கு என்ன கணக்கு தெரியல, இருக்குமா மணிக்கணக்கா நீங்க கேள்வி கேட்கறீங்க. அந்த கணக்கு தான் எனக்கு என்ன கணக்கு புரியல. ஏன்னா நீங்க முதல் படத்துக்கு ஹீரோயின் வந்து ரொம்ப நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நிறைய ரிஜெக்ட் பண்ண சொன்னாங்க. இந்த படத்துக்கு ஹீரோயினோட தேர்வு எந்த அளவுக்கு இருந்துச்சு? அதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் அவங்களே பாத்துக்கிட்டாங்க. நடிகை கூப்பிட்டாங்க, நடிச்சுட்டு நானே வந்துட்டேன். எல்லாமே அவங்களே பாத்துக்கிட்டாங்க. மற்றபடி ஸ்கிரிப்ட் மற்ற விஷயங்கள் அந்த ரெடி ஆகிறது கொண்டு நான் பாத்துக்கிட்டேன். கேஸ்டிங் மற்ற எல்லா பிரச்சனையும் அவங்களே பாத்துக்கிட்டேன். ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு சொல்றாங்க. காலையில எப்போ எழுதுறீங்க, எப்போ தூங்குறீங்க? டெய்லி காலையில் எழுந்துச்சுவேன், ஒர்க் அவுட் பண்ணுவேன், அப்புறம் வேலையை பார்க்க போகிறது. ஸோ அப்படி தானே டெய்லி காலையில் எப்போ நைட்டு லேட்டாக தூங்கினா காலைல அது டைம் மாறி மாறி தான் எந்திரிக்கிறதுங்க. ராகவா லாரன்ஸ் பேசுனீங்களா ஏதாவது நடுவில்? இல்லை அண்ணன் பேசுனேன். அண்ணன் இப்போ ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காங்க. அண்ணன்ட்ட நம்ம அண்ணன் பிஸியாக இருக்காங்க. கண்டிப்பா கல்யாண விருந்து எனக்கு எப்ப சொல்றாங்களோ அந்த பொண்ணு வீட்டுல உடனே அண்ணனுக்கு தான் கூப்பிட்டு தலவாழ விருந்து வைக்கிறேன். நிறைய பேர் நிறைய ஆடியன்ஸ் வந்து உங்களை விரும்புவாங்க. ஏன் உங்களை பார்க்கும் நிறைய பேர் நீங்க பார்த்து கமெண்ட் பாலா ஏன் கூட மாட்டீங்கன்ட்டு இப்ப வந்து ஏன் வரது இல்ல? ஒரு ஆளை கூப்பிட்டா போவீங்களா, நீங்களே போவீங்களா? இல்ல சும்மா சீக்கிரம் தான் போவீங்க. அப்படிலாம் அதெல்லாம் 3 சீசன் பண்ணாச்சு, வேற ஏதாவது பண்ணலாமே, ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படி பண்றேன். ரசிகர் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. அதுக்காக கண்டிப்பா நான் ரசிக்கிறேன். வந்து ஒரு லட்சம் வந்து படம் வந்து 2 நாள் முன்னாடி வந்து பெரிய ஒரு டைரக்டர் கர்நாடகாவுடைய ஸ்டேட் அவார்டு அவருடைய படம் வரப்போகுது. அவர் படத்துல வந்து ஆடியன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா பெரிய ஹீரோக்களுடைய கால் ஷீட் கிடைக்கும், அவங்க ஜேர்னல் பண்ணுறாங்க, நிறைய தலையீடு பாலாவுடைய தலையீடு அதே மாதிரி இருக்குமா வருங்காலத்தில்? இல்ல அவங்க சொல்ற நானே சைட்ல சர்வீஸ் ரோட்ல ஷேர் ஓட்டினுங்க. நீங்க பைபாஸ்ல போற பஞ்சாப் லாரியெல்லாம் எனக்கு இல்லையா? அதெல்லாம் தெரியாது எனக்கு. அந்த தவிர்த்துட்டுலாம் போல பதில் சொல்றேன். இல்லை நீங்க நாயக தவிர்க்கிறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ. ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். Thank you so much. Thank you.